மேடம் சிசிடிவி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குதா? ஆமாம் ஜி. நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ மேடம்? நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 27 என்னன்னா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே என்னன்னா ஃபுல்லாக புக்ட் ஆயிடுச்சு சார். இப்போ எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க சார், அடுத்த பேட்ச் எப்போ சார்? ஸோ இப்போ சிசிடி ட்ரைனிங் அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27 அது ஃபுல்லி புக்டு, அப்புறமா ஏப்ரல் 10 அது ஃபுல்லி புக்டு. நம்ம ஒரு பேட்சுக்கு 6 பேர் மட்டும் தான் நம்ம அலோவ் பண்றோம். ஏன் சார் 6 பேர் அலோவ் பண்றீங்க? ஸோ நம்ம 6 பேர் மேலே நம்ம அலோவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி 8 பேர் 10 பேர்லாம் நம்ம எடுத்திருக்கோம். பட் 8 பேர் 10 பேர் அது மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட் சேர்க்கும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால கரெக்டாக கற்றுக் கொடுக்க முடியல. 6 பேர் வந்து லிமிடெட் சீட்ஸ், அதில் நம்ம கிட்டத்தட்ட நம்ம டியூட்டரே 4 பேர் இருக்கோம். அப்பதான் அவங்களுக்கு எல்லாருமே இண்டிவிஜுவல் ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஃபுல்லாக புரிய வைக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சார் அடுத்த பேச்சஸ் எப்போன்னு எங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் எங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டேரக்டா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ஏப்ரல் 2 more பேச்சஸ் நம்ம இப்போ ரிலீஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம வந்து Thursday, Friday, Saturday ஏப்ரல் 2-3 நாள் ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்றோம். அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 16, 17, 18 இதுவும் Thursday, Friday, Saturday. ஏப்ரல் மொத்தம் 3 பேட்ச் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு பேட்ச் ஆல்ரெடி ஃபுல்லி புக்டு, பேலன்ஸ் 2 பேட்சுக்கு புக்கிங்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம். ஒரு பேட்ச்ல அதிகபட்சம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் மேல நம்ம வந்து ஜாயின் பண்ண போறதில்ல. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா 2000 rupees அட்வான்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம்.